Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம இன்டர்வியூ பிட்டோட காமன் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளமை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். Without delay, let's get into the problem description. So questionல என்ன சொல்லியிருக்காங்க? Given a two integer arrays A and B size of n and m respectively, your task is to find all the common elements in both the array. ஒரு ரெண்டு அரே கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டு அரேலையும் காமனா இருக்கிற எலமெண்ட்ஸை மட்டும் ஒரு அரேல ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் கொஸ்டின். இங்க அரேக்கு பதிலா அரே லிஸ்ட் இருக்கு. இன்புட்டும் ஒரு அரே லிஸ்ட், ரெண்டுமே ஏங்கிறது ஒரு அரே லிஸ்ட், பிங்கிறது ஒரு அரே லிஸ்ட், ரிட்டர்ன் டைப்பும் அரே லிஸ்ட். ஏன் அரே லிஸ்ட்ல ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏன்னா காமன் எலமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கும்னு தெரியாது இல்லையா? ஸோ அதோட சைஸ் டைனமிக். தட்ஸ் பை நமக்கு ரிட்டர்ன் டைப் அரே லிஸ்டா இருக்கும்போது பெட்டர். ஓகேங்களா? ஏன்னா அரேனா நமக்கு எவ்வளவு எலிமெண்ட் காமனா இருக்குங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிச்சு அதை வந்து அதோட கவுண்ட் நமக்கு வேணும். அதை வச்சு ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ் ஆஃப் அரேவை நம்ம டிக்ளேர் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்னா அரேக்கு பதிலாக அரே லிஸ்ட்ல சால்வ் பண்றது ரொம்பவே ஈஸி. சரி, ஓகே. இப்போ எனக்கு ரெண்டு அரே கொடுத்துருக்காங்க. 1 2 2 1 2 3 1 2. இங்க பாருங்க, இப்போ நான் 1 இருக்கு. இந்த 1 இங்க இருக்கா? பீல இருக்கா? ஆமா, பீல இருக்கு. ஓகே, அப்ப இந்த 1க்கும் இந்த 1க்கும் ஓகே. ஸோ அப்போ 1 வந்து என்னுடைய ஒன் ஆஃப் த ஆன்சர். 2 இருக்கா? ஆமா, 2 இருக்கு. இங்கேயும் 2 இருக்கு. அப்போ இந்த 2வும் இந்த 2வும் இருக்கு. ஸோ காமன் எலிமெண்ட். அடுத்தது 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ரெண்டு டைம் 2 இருக்கிறதுனால என்னது? ஸோ இதுவும் காமன். நெக்ஸ்ட் 1 இருக்கு. இங்க எங்கேயாவது 1 இருக்கானா? ஒரே ஒரு 1 தான் இருக்கு. அந்த 1ஐ நான் இது கூட மேப் பண்ணிட்டேன். கரெக்டா? அப்ப எனக்கு காமன் எலிமெண்ட்னு பார்த்தா என்னது? 1 2 2. இதுதான் காமன் எலிமெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அவ்வளவுதான். இங்க 1 இருக்கு, இங்க எங்கேயுமே 1 இல்ல. 4 இருக்கு, எங்கேயுமே 4 இல்ல. இங்க 10 இருக்கு, இங்க 2 10 இருக்கு. ஸோ அப்போ 2, 10 தான் ஆன்சர். இங்க பாருங்க, 1 2 2 2, 10. ஓகேங்களா? சரி, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? 1 2 2 1. ஃபர்ஸ்ட் அரேல வந்து 1 2 2 1. இது ஃபர்ஸ்ட் அரேல இருக்கிறது. செகண்ட் அரேல என்ன இருக்கு? செகண்ட் அரேல 2 3 1 2 2 3 1 2. ஓகே. இப்போ நான் மேப் பண்றேன்னு வைங்களேன். நான் ஜஸ்ட் ஒவ்வொரு ஒன்னையும் மேப் பண்றேன். இப்போ இங்க 1 இருக்கு, அந்த 1 இந்த 1 வந்து இந்த 1 கூட நான் மேப் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ 1க்கு 1 சரியா போச்சு. என்னுடைய ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒரு 1. அடுத்தது 2. இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ஸோ மேப் பண்ணிடலாம். அப்போ 2. ஓகே. நெக்ஸ்ட் இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ஸோ மேப் பண்ணிடலாம் 2. அடுத்தது இங்க 1 இருக்கு, வேற எங்கேயுமே 1 இல்லை. அப்ப அதனால மேப் பண்ண எனக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால என்னுடைய ஆன்சர் 1 2 2. ஓகே. அடுத்த கொஸ்டின் என்னது? 2 1 4 10. 2 1 4 10ங்கிறது ஒரு அரே. 2 1 4 10 அப்படிங்கிறது ஒரு அரே. அடுத்தது இன்னொரு அரேல 3 6 2 3 6 2 3 6 2 10 10 3 6 2 10 10. இங்க பாருங்க, இந்த 2வை நான் எது கூட மேட்ச் பண்ணலாம்? இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. சரி, ஓகே. ரெண்டோட கவுண்ட்டும் அப்போ என்னோட ஆன்சர்ல ஒரு 2 வரும். 1 இங்க எங்கேயுமே இல்ல. 4 முதல்ல இங்க எங்கேயுமே இல்ல. முதல்ல இங்க இருக்கணும், இருந்தாதான் நான் பாக்குறது. அடுத்தது 10 இருக்கு. அப்போ இந்த 10 இந்த 10 நான் எடுத்துருவேன். ஸோ அப்ப என்னுடைய ஆன்சர் இஸ் 2 10. ஓகேங்களா? 2 10. சரி, இப்போ எக்ஸாம்பிள் எப்படி இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றது? ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு அரே வச்சிருக்கேன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் அரேல வந்து 1, அடுத்தது 2 3 2 1 3. இது வந்து என்னுடைய அரேல இருக்கிற ஆன்சர். இது கிவன் அரே. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த அரேல ஒரு 1 ஒரு 2 ஒரு 3 இது மட்டும்தான் இருக்கு. ஓகே, 1 2 3 இது மட்டும்தான் இருக்கு. இப்போ இதுக்கு நான் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஏ அரே, இது பி அரே. நான் ஏன் ஏதோ ஒரு அரேக்கு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடக் கூடாது? நான் என்ன கேட்கறாங்க? ஏல இருக்கிற வேல்யூ பில எக்ஸாக்டா இருக்கா? இருந்தா ஃப்ரீக்வன்சி நான் அந்த எலிமெண்ட்டை காமன் எலிமெண்ட்டா ஆட் பண்ண போறேன். கரெக்டா? அப்ப நான் பி அரேக்கு மட்டும் அதோட எலிமெண்ட் வித் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹாஷ் மேப் கண்டுபிடிச்சுக்க போறேன். அப்ப ஹாஷ் மேப் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு ஹாஷ் மேப்ல என்ன கிடைக்கும்? ஹாஷ் மேப் 1ஓட ஃப்ரீக்வன்சி 1, 2ஓட ஃப்ரீக்வன்சி 1, 3ஓட ஃப்ரீக்வன்சி 1. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒவ்வொரு எலிமெண்ட்டா எடுக்கிறேன். ஓகே, இந்த 1. இப்போ என்கிட்ட ஆன்சருங்கிறது எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ஆனா நான் ஆன்சர்ல வச்சிருக்கேன் சம்வாட். இனிஷியலா என்னுடைய அரே லிஸ்ட் வந்து எம்டி. 1 உங்களோட ஹாஷ் மேப்ல இருக்கா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். எஸ், 1ங்கிறது என்னுடைய ஹாஷ் மேப்ல இருக்கு. இருக்குன்னா எத்தனை டைம் இருக்கு? இருக்குன்னா முதல்ல எத்தனை டைம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும்.
கிரேட்டர் தென் 0 டைம் தான் இருக்கு. ஏன்னா வந்து கிரேட்டர் தென் 0 நான் ஏன் சொல்றேன்? அட்லீஸ்ட் ஒரு டைமாவது இருந்தாதான் இது கூட நான் மேட்ச் பண்ண முடியும். கரெக்ட்டா? அப்போ கிரேட்டர் தென் 0 டைம் இருக்கான்னு நான் பார்க்கிறேன். ஆமா, கிரேட்டர் தென் 0 விட அதிகமா தான் இருக்கு. ஏன்னா ஃப்ரீக்வன்சி 0ன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். கரெக்ட்டா? ஃப்ரீக்வன்சி கண்டிப்பா 1, 2, 3, 4 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ இருக்கு. ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 0 டைம் தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த 1 ஒன் ஆஃப் த ஆன்சரா யூஸ் பண்ணிக்க போறேன். ஸோ நான் எடுத்த 1 என்னுடைய ஆன்சரா நான் ஆட் பண்ணிக்க போறேன். இந்த 1 ஆட் பண்ணிட்டேன்னா இதோட ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்? இந்த 1 நான் ஆல்ரெடி இந்த 1 கொடுத்துட்டேன். அப்ப இதோட ஃப்ரீக்வன்சிய 1 மைனஸ் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிறதோட 1 மைனஸ் பண்ணணும். அப்ப மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 0. ஓகே, இப்ப அதே மாதிரி 2 எடுக்க போறேன். 2 இருக்கு. ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 0 தான். அப்ப 2 யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம இதோட ஃப்ரீக்வன்சி 1 மைனஸ் பண்ணிக்க போறேன். இப்ப 0. இப்ப 3 இருக்கு. ஆல்ரெடி இருக்கிறது கூட இல்லாம யூஸ் பண்ணதோட இல்லாம அதோட 1 ஆஃப் த ஃப்ரீக்வன்சிய 0 பண்றேன், மைனஸ் பண்றேன். அப்ப 0. இப்ப 2 இருக்கான்னு கேட்டா 2 இருக்கு. ஆனா அங்க நான் ஆக்சஸ் பண்றதுக்கு ஃப்ரீக்வன்சியே கிடையாது. ஏன்னா இருந்தது ஒரே 1 தான். அந்த 1 நான் அதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இப்ப இது எவ்வளவு டைம் இருக்குன்னா 0 டைம் இருக்கு. இப்ப நான் அதை யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நான் இதை ஆட் பண்ண மாட்டேன். 1 இருக்கு. ஆனா 0 டைம் இருக்கு. அப்ப நான் இதையும் யூஸ் பண்ண மாட்டேன். 3 இருக்கு. ஆனா 0 டைம் இருக்கு. அப்ப எப்படி நான் யூஸ் பண்ண முடியும்? அப்ப ஃபைனலா என்னுடைய ஆன்சர் 1, 2, 3. ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி 1, 2, 2, 1 அதை வச்சுக்கலாம். 1, 2, 1, 2, 2, 1. நெக்ஸ்ட் அரே என்னது? நெக்ஸ்ட் அரே வந்து 2, 3, 1, 2. 2, 3, 1, 2. ஓகேங்களா? இதுதான். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த 2, 3, 1, 2க்கு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். 2 2 டைம் இருக்கு. 3 1 டைம் இருக்கு. 1 1 டைம் இருக்கு. இதுதான் என்னுடைய ஹாஷ் மேப்ல நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இது பி அரே, இது ஏ அரே. அப்ரோச் ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் இந்த 1ங்கிற வேல்யூ எடுக்கிறேன். 1 ஹாஷ் மேப்ல இருக்கா? இருக்கு. எவ்வளவு டைம் இருக்கு? கிரேட்டர் தென் 0 டைம் தான் இருக்கு. ஏன்னா 0 டைம் இருந்தா தான் யூஸ் பண்ணவே முடியாது. 0க்கு மேல இருந்தா கண்டிப்பா அதை ஒரு டைம் யூஸ் பண்ணலாம். அப்ப இருக்குன்னா 1 என்னோட ஆன்சரா ஸ்டோர் பண்ணிட்டு ஆல்ரெடி எவ்வளவு டைம் இருக்கோ அது கூட -1 பண்ணி ஸ்டோர் பண்ண போறேன். அப்ப -1 பண்ணி ஸ்டோர் பண்ணா என்னது? 0. ஓகே, அடுத்தது 2க்கு வரேன். 2 என்னுடைய ஹாஷ் மேப்ல இருக்கா? இருக்கு. எவ்வளவு டைம் இருக்கு? 2 டைம் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம்? 2 யூஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு டைம் கம்மி பண்ணிடலாம். ஆல்ரெடி 2ல இருக்கிறத இப்போ 1 டைம். அடுத்தது திரும்ப 2 என்னுடைய ஹாஷ் மேப்ல இருக்கா? இருக்கு. எவ்வளவு டைம் இருக்கு? ஒரு டைம் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? கிரேட்டர் தென் 0 டைம் இருக்கு. அப்ப திரும்ப இதுல இருந்து 1 யூஸ் பண்ணிட்டு அதுல இருக்கிற ஃப்ரீக்வன்சி நான் மைனஸ் பண்ணிக்க போறேன். இப்ப இது 0 டைம். இப்ப நெக்ஸ்ட் 1க்கு வரேன். 1 என்னுடைய ஹாஷ் மேப்ல இருக்கா? ஹாஷ் மேப்ல இருக்கு. ஆனா ஒரு டைமாவது இருக்கா? இல்ல, 0 டைம் இருக்கு. அப்ப என்ன பண்ண முடியாது? இதை யூஸ் பண்ண முடியாது. அப்ப ஃபைனலா என்னுடைய ஆன்சர் 1, 2, 2. அப்ப ஸ்டெப் வைஸ் பண்ணா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பி அரேக்கு ஹாஷ் மேப் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து நான் சொன்ன இஃப் கண்டிஷனை செக் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்க, நம்ம கோடா கன்வெர்ட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவை? ஹாஷ் மேப் தேவை. ஸோ ஹாஷ் மேப் integer hm equal to new hash map. ஓகே, ஹாஷ் மேப்பை ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்தது ரிட்டர்ன் பண்றதுக்காக ஒரு ஆன்சர் அரே லிஸ்ட் integer answer equal to new array list. ஓகே, இப்போ ஃபார் அந்த பி அரேக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? ஹாஷ் மேப் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். அப்போ int b value of b. நான் b வேல்யூக்கு தான் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறேன். எப்படி ஃப்ரீக்வன்சி ஹாஷ் மேப் கிரியேட் பண்றது? ஹாஷ் மேப் டாட் புட் டைரக்டா முதல்ல b வேல்யூவை புட் பண்ணிட்டு அடுத்தது வேல்யூ ஃப்ரீக்வன்சி எவ்வளவு ஃப்ரீக்வன்சின்னு பார்க்கும்போது ஹாஷ் மேப் டாட் கெட் ஆர் டிஃபால்ட் ஆஃப் எய்தர் b வேல்யூ எவ்வளவோ அவ்வளோ, அப்படி இல்லைன்னா 0, அது கூட +1. அவ்வளவுதான். ஃப்ரீக்வன்சி ஹாஷ் மேப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இந்த லைன் நம்பர் 5 to இந்த ஃபார் லூப் ஹாஷ் மேப் டாட் புட் இந்த கெட் ஆர் டிஃபால்ட்லாம் நம்மளோட இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தாச்சு. எப்படி கிரியேட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தாச்சு. கரெக்டா? ஸோ அதனால இதை திரும்ப நம்ம வந்து இதுக்காக டிஸ்கஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது என்னது? இப்போ ஏ வேல்யூ எடுப்போம். ஃபார் இன்ட் ஏ வேல்யூ, ஏல இருக்கிற வேல்யூவை எடுக்கிறேன். முதல்ல என்ன செக் பண்ணணும்? இஃப் hashmap டாட் கண்டைன்ஸ் கீ ஆஃப், முதல்ல அந்த ஏ வேல்யூ இருக்கான்னு பார்க்கணும். ஏ வேல்யூ அந்த ஹாஷ் மேப்ல இருக்கான்னு பார்க்கணும். hashmap டாட் கண்டைன்ஸ் கீ ஆஃப் ஏ வேல்யூ, இந்த வேல்யூ அந்த ஹாஷ் மேப்ல இருக்கா? ஒன்னு இருக்கணும், ட்ரூ. அண்ட் அப்படியே இருந்தாலும் என்னது? hashmap டாட் கெட் ஆஃப் அந்த ஏ வேல்யூவோட கவுண்ட் எவ்வளவா இருக்கணும்? கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் என்னால ஆன்சர் டாட் ஆட்ல அந்த ஏ வேல்யூவை ஆட் பண்ண முடியும். சிம்பிள். கரெக்டா?
முதல்ல நான் எடுக்கிற அந்த ஏ வேல்யூ ஆஷ் மேப்குள்ள இருக்கணும். அப்படியே இருந்தாலும் அதில் கவுண்ட் கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். அப்படி இருந்தா நான் என்னுடைய ஆன்சர்ல அந்த ஏ வேல்யூவை எடுத்ததும் இல்லாம இப்ப என்னன்னு அப்டேட் பண்ணிக்கலாம், ஆஷ் மேப் டாட் புட் என்னன்னு போடணும், அந்த ஏ வேல்யூ தென் கமா ஏ ஆஷ் மேப் டாட் கெட் ஆஃப் ஏ வேல்யூ -1. ஓகேங்களா, ஆல்ரெடி அங்க என்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுக்கணும். கரெக்டா, அதுக்கு என்னது எடுக்கிறதுக்கு என்னது ஆஷ் மேப் டாட் கெட் ஆஃப் ஏ வேல்யூ. இது வந்து ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ தரும், அது கூட -1 பண்ணி நம்ம புட் பண்ணிடணும் ஆஷ் மேப் குள்ள. அதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ ஆஷ் மேப் டாட் புட் ஆஃப், நான் ஒரு டைம் இப்போ 2ங்கிறது 1 டைம் தான் இருக்குன்னா அதை நான் யூஸ் பண்ணிட்டேன்னா திரும்ப 2க்கு ஆல்ரெடி இருக்கிற டைம் கூட -1 பண்ணி ஆட் பண்ணணும். அதனாலதான் இந்த ஆஷ் மேப் டாட் புட். இந்த லைன் நம்பர் 11 வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஒரே இடத்துல இந்த ஃபங்க்ஷன் இதெல்லாம் எழுதணும்னா நீங்க தனியா வேரியபிள்ல கூட எடுத்துக்கலாம். இன்ட் லாஸ்டா இருந்த வேல்யூ ஈக்குவல் டு ஆஷ் மேப் டாட் ஏ வேல்யூ அப்படின்னு போட்டா அந்த லாஸ்டா அந்த வேல்யூ அது கூட -1 பண்ணி கூட புட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி, இந்த இஃப் கண்டிஷன் கிளியர். இந்த கண்டிஷன் இருந்தா மட்டும்தான் ஆன்சர்ல நம்ம ஆடும் பண்ண போறோம். எதுவுமே இல்லைன்னா எம்டி அரேவை தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ ஃபைனலா என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ஆன்சர், அவ்வளவுதான். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம் எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதான்னு. முதல்ல கம்பைலேஷன் எரர் இல்லாம ஏதாவது வருதா? ஓகே, சப்மிட். அவ்வளவுதாங்க, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye, take care.